தலையில முடியெல்லாம் கொட்டி போய் ஹீரோ லுக்குக்காக விக்கு வச்சு நடிக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அரவிந்த் சாமி. ஒரு காலகட்டத்துல இவருக்கு இருந்த அளவுக்கு பெண் ரசிகைகள் வேற எந்த ஒரு ஹீரோக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கிரேஸ் அரவிந்த் சாமிக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்காவாசி பெண்கள் அரவிந்த் சாமி மாதிரி எனக்கு ஒரு புருஷன் கிடைக்க மாட்டானான்னு ஏங்கின காலம் அது. ஆனா ஒரு கட்டத்துல அரவிந்த் சாமி ஃபீல்ட் அவுட் ஆகுறாரு. சினிமாவை தாண்டி அவரோட சொந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிட்டாரு. அந்த டைம்ல அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலா தெரியல. பாக்குறதுக்கு ஒரு பஜன்லால் சேட்டு மாதிரி தெரிஞ்சாரு. அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் அரவிந்த் சாமியை மறந்துட்டாங்க. அந்த டைம்ல தான் இவருக்கு முடியெல்லாம் கொட்டி சொட்ட விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காரு. முடியை நட்டுக்கிட்டு தனி ஒருவன் படத்துல அரவிந்த் சாமி ஒரு மிரட்டலான வில்லனா வந்திருப்பாரு. இன்னைக்கும் நம்மளால சித்தார்த் அபிமன்யுவை மறக்கவே முடியாது. அரவிந்த் சாமி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அப்புறமா முன்னாடியை விட இப்ப ரொம்ப அழகாயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லாரன்ஸ். ஒரு டான்ஸ் மாஸ்டரா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சவர் தான் ராகவா லாரன்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏன் நடிக்க கூடாது அப்படின்ற ஆசையில ஒரு ஹீரோவாவும் லாரன்ஸ் மாறினாரு. அதுக்கப்புறமா இப்ப வரைக்குமே ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தன்னால முடிஞ்ச நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராரு. அந்த விஷயத்துல லாரன்ஸ்க்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். லாரன்ஸோட பழைய படங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா? அவரோட ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்காது. அவருக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிற முடியும் கிடையாது. ஒரு கட்டத்துல லாரன்ஸ்க்கு முடியெல்லாம் கொட்டி போகுது. அந்த டைம்ல அவர் நிறைய படங்கள்ல விக் வச்சுக்கிட்டு தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் லாரன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ள போய் முடி எல்லாமே நட்டதுக்கு அப்புறமா இப்ப ஆள் பாக்குறதுக்கு செம மாசா இருக்காரு. அவரோட ஹேர் ஸ்டைலே வேற மாதிரி மாறிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ். ஹீரோவா ஒரு காலத்துல கலக்கிட்டு இருந்தவர் தான் சத்யராஜ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சத்யராஜ் இருக்காரு. அதுதான் வில்லன் சத்யராஜ். ஆரம்பத்துல பாக்குறதுக்கே வாட்ட சாட்டமா என்னடா இவன் 100 பேரை தனியா அடிப்பான்ற மாதிரி சத்யராஜ் ரொம்ப உயரமா வெயிட்டா தெரிவாரு. அந்த டைம்ல அவருக்கு முடி கிடையாது. சினிமாக்குள்ள வரும்போதே சொட்ட தலையா தான் வந்தாரு. பட் தன்னோட நிஜ தோற்றத்தை அவர் காமிக்கிறதுக்கு எங்கேயுமே தயங்கினது கிடையாது. மொட்டை தலையோடயே நிறைய படத்துல வில்லனிசம் பண்ணிருக்காரு. பட் எப்போ ஹீரோவா மாறினாரோ அப்ப விக் வச்சுதானே ஆகணும். அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே நிறைய படங்கள்ல இவர் விக் வச்சுட்டு தான் நடிச்சிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலே அவருக்கு ஆரம்ப காலத்துல ஃபேன்ஸ் வர முக்கிய காரணம் என்ன? அவரோட ஸ்டைல் தான். அப்படியே 2 விரலை வச்சு முடிய தூக்கி போட்டார்னு வைங்களேன், தியேட்டர்ல கிளாப்ஸ் அல்லோ. அந்த படத்துல கதை இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் முக்கியம் இல்ல, தலைவரோட ஸ்டைல் இருந்தாலே போதும் படம் 100 நாள் ஓடிரும். அந்த அளவுக்கு ரஜினியோட ஸ்டைலுக்கு மக்கள் பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நம்ம தலைவர் விக் வச்சுட்டு நடிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதுதான் சங்கட்டம். ஆனா ரஜினி வெளியே போகும்போது எங்கேயுமே விக் வச்சுட்டு போனதே கிடையாது. எந்த ஒரு பந்தாவும் இல்லாம தன்னோட உண்மையான தோற்றம் என்னவோ அதை தான் ஃபுல்லா காமிப்பாரு. இன்னும் நீங்க ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஒத்து பாருங்க, தலைவர் பெருசா மேக்கப் போட்டுட்டு கூட வந்தது கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம தளபதி விஜய். தளபதி விஜய் மாஸ்டர் படத்துல இருந்தே விக் தான் பயன்படுத்திட்டு வராரு. விக் கிடையாது, அது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆரம்பத்துல நம்ம தளபதி விஜயோட படங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா? அதுல அவரோட ஹேர் ஸ்டைலே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அவருக்கு ஒரு மாதிரி சுருள் முடிதானே தவிர கம்பி மாதிரி முன்னாடி வந்தெல்லாம் கிடையாது. அது மட்டும் கிடையாது, இவருக்கு முடி உதிர்தல் பிரச்சனையும் அதிகமா இருந்திருக்கு. இதனால வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டாரு நம்ம விஜய். இருந்துமே அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாத காரணத்தினால தான் சரி இதுக்கு மேல வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், நம்மளோட ஹீரோ இமேஜை கண்டிப்பா வெயிட்டா காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணிக்கிட்டாரு. விஜயோட பழைய போட்டோவும் இப்ப உள்ள போட்டோவும் பாருங்க, ஹேர் ஸ்டைல் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப மனுஷன் பாக்குறதுக்கு 50 வயசு மாதிரியா இருக்காரு. அப்படியே தங்க குட்டி குழந்தை மாதிரி இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.